அனைவருக்கும் வணக்கம். அன்னைக்கு சரியா செப்டம்பர் 13, 2001 இப்போயிலிருந்து ஒரு 24-25 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய அண்டை மாநிலமான கர்நாடக மாநிலத்தில் தும்கூர் மாவட்டத்தில் இருக்கிற குணனக்கல்லுங்கிற ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவில் காலை மணி 9:10 நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் கார்டு வழக்கம் போல ரோந்து பணிகளுக்கு ஒவ்வொருத்தரும் காட்டுப்பகுதியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியானா என்னன்னா பாதுகாக்கப்பட்ட ஒரு வனப்பகுதி. அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா காட்டில் இருக்கிற பெரிய பெரிய மரங்களை இல்லீகலாக கடத்தி யாராவது வெட்டிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா வனவிலங்குகளை யாராவது வேட்டையாடிடுவாங்க, யானையுடைய தந்தத்தை வேட்டையாடிடுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்காகவும் யாரும் இந்த இடத்துக்குள்ள ஒரு அனுமதியின்றி வந்து எதையுமே பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி அப்படின்ற ஒரு ஜோனை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் இந்த பகுதியில் இருந்து எதையுமே கொள்ளையடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் எப்போதுமே ரோந்து பணியில் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு இந்த ஃபாரஸ்ட் கார்டு அந்த ரோந்து பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் கூட வீரப்பனுடைய நடமாட்டமும் அந்த காட்டுப்பகுதியில் இருந்ததா சொல்லப்படுது. அதே சமயம் வனவிலங்குகளும் எங்கேயாவது வந்து நம்மளை அட்டாக் பண்ணிடுமோ அப்படின்ற ஒரு வித பயத்தோட தான் ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் வந்து அன்னைக்கு இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள ரோந்து பணிகளில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து அந்த காட்டுப்பகுதியில் ஏதாவது இல்லீகலா மரத்தை இரவு நேரத்தில் வெட்டியிருக்காங்களா, ஆக்கிரமிப்புகள் ஏதாவது நடந்திருக்கா, ஏதாவது கொள்ளையடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்தபடியே ஒரு ஆபீசர் யதார்த்தமா ஒரு காட்டுப்பகுதியில் போய்கிட்டு இருக்காரு. அந்த நேரம்னு பார்த்து அவருக்கு ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு துர்நாற்றம் வீசுது. அப்போ அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, சரி ஏதாவது விலங்குகள் வந்து வேட்டையாடிட்டு அந்த எச்சங்களை போட்டுட்டு போயிருக்கோம், அதுதான் இப்ப அழுக ஆரம்பிச்சு வாட அடிக்குது அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அதை உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காக அவர் எந்த இடத்துல அந்த துர்நாற்றம் வீசுதோ அந்த இடத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சாரு. அது பார்த்தா அவர் நடந்து போன இடத்துல ஒரு இடது பக்கத்துல ஒரு பள்ளத்தாக்கு நோக்கி அழைச்சிட்டு போயிருக்கு. ஸோ அந்த பள்ளத்தாக்கு கிட்ட இவர் கிட்ட வந்து பார்க்கும்போது தான் ஒரு 2 மரங்களுக்கு நடுவுல ஒரு மனிதனுடைய சடலத்தை அவர் பார்த்துட்டு மிரண்டு போறாரு. இமிடியேட்டா தன்னுடைய ஹையர் ஆபீசருக்கு தகவலை கொடுத்துட்டு அங்கிருந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியா லிமிட் வரக்கூடிய திப்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவலை கொடுத்து விடுறாங்க. அதே சமயம் இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இப்படி ஒரு சடலம் கிடக்கிறதுனால அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தும் அந்த மாவட்டத்துடைய எஸ்பியான பாலக்ஷியாவுக்கு ஒரு தகவலையுமே கொடுத்து விடுறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஹையர் ஆபீசரும் சம்பவ இடத்துக்கு வராங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஹையர் ஆபீசரும் சம்பவ இடத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இறந்து கிடக்கிற ஆளை பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு 40லேருந்து ஒரு 45 வயசு இருக்கிற மாதிரி இருக்காரு. அதே சமயம் அவர்கிட்ட இருந்து ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபீசரை விட்டு அவருடைய பேன் பாக்கெட்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த நாத்தத்திலுமே அந்த ஆபீசர் அதை எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவருடைய பேன் பாக்கெட்டை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பேங்க் பாஸ்புக் ஒன்று கிடைக்குது. அந்த பாஸ்புக்கை திறந்து பார்க்கும்போது அது ஜெயக்குமார் அப்படின்ற ஒருத்தருடைய பெயரிலையும் அவர் வீட்டோடைய லேண்ட்லைன் பிளஸ் அட்ரஸ் அப்படின்னு எல்லாமே அதில் இருக்கிறத பார்த்துட்டு இறந்து போனது ஜெயக்குமாரா தான் இருக்கும் அப்படின்னு போலீஸ் வந்து நினைச்சாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அங்க இருந்த ஹையர் பொசிஷன்ல இருந்த போலீஸ் ஆபீசர் 2 கான்ஸ்டபிளை அந்த காட்டுப்பகுதியில் இருந்து வெளியில எஸ்டிடி பூத் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு அனுப்பி இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜெயக்குமாரோடைய ஃபேமிலிக்கு தகவலை கொடுத்து விடுங்க, அவங்களை இங்க வர சொல்லுங்க அப்படின்ற ஒரு தகவலை கொடுக்கறதுக்காக 2 ஆபீசரை அங்கிருந்து அனுப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஃபாரன்சிக் ஆபீசரும் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டும் சம்பவ இடத்துக்கு வர வச்சு இறந்து போனா அந்த ஆளுடைய சடலத்தை நோட்டமிட ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்தில் அங்க இருந்த எல்லாருக்கும் இருந்த ஒரு குழப்பம் என்னன்னா, இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, இவர் எப்படி இறந்து போனாரு, இவரை விலங்குகள் ஏதாவது அட்டாக் பண்ணிருக்குமா, அப்படி இல்லைன்னா தவறி ஏதாவது இங்க கீழே விழுந்துட்டாரா, அப்படி இல்லைன்னா வேற யாராவது இவரை அடிச்சு கொலை பண்ணி இங்க போட்டிருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. பட் அந்த சந்தேகத்துக்கான எவிடன்ஸ் எங்க கிடைக்குன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தான். ஸோ இருந்தாலும் போலீஸ் ஆஃபீஸர் அந்த சடலத்தை சுத்தி ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தீவிர சோதனைகளில் ஈடுபடுறாங்க. ஆனா அவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரியான எந்தவித தடயங்களும் அந்த நேரத்தில் கிடைக்கவே இல்லை. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அந்த 2 கான்ஸ்டபிளை எஸ்டிடி பூத்துக்கு அனுப்பி வச்சாங்களே ஜெயக்குமார் கிட்ட பேசணும்ட்டு, அந்த 2 கான்ஸ்டபிளையும் இப்போ எஸ்டிடி பூத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்தவித மொபைல் ஃபோனும் கிடையாது, டெக்னாலஜி அந்த அளவுக்கு பெருசாக வளரல. ஸோ போலீஸ் ஆஃபீஸர்கிட்டையுமே எந்தவித ஃபோனும் இல்லை. ஸோ அதனால தான் 2 கான்ஸ்டபிளை எஸ்டிடி பூத்துக்கு இந்த காட்டுப்பகுதியில் இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ இந்த 2 கான்ஸ்டபிள் வந்ததுமே இமீடியட்டா ஜெயக்குமாரோடைய லேண்ட்லைனுக்கு கால் பண்றாங்க. அப்போ ஒரு 2 முறை தொடர்ந்து கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த லேண்ட்லைன் வந்து அட்டன் செய்யப்படவே இல்லை. ஸோ இதனால நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு அந்த கான்ஸ்டபிள் ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட அந்த இடத்துல வெயிட் பண்ணி மறுபடியுமே
கால் பண்ணி பார்க்குறாரு. இந்த முறை அந்த ஜெயக்குமாருடைய லேண்ட்லைன் நம்பர் அட்டன் செய்யப்படுது. அட்டன் பண்ண உடனே இந்த கான்ஸ்டபிள் என்ன கேட்குறாரு, ஹலோ நான் பேசுறது கேட்குதா, இது ஜெயக்குமார் வீடு தானே அப்படின்னு சொல்லி கேட்டதுமே மறுபக்கத்தில் இருந்து ஒலித்த அந்த ஆணுடைய குரல், ஆமா இது ஜெயக்குமார் வீடு தான், நான் ஜெயக்குமார் தான் பேசுறேன் அப்படின்னு சொன்னதுமே அந்த கான்ஸ்டபிளுக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. எதுக்காகனா அது வரைக்கும் ஜெயக்குமார் இறந்து போயிட்டாருன்னு நினைச்ச அந்த போலீஸ் ஆபீசர் ஜெயக்குமாருடைய குரலை கேட்டதும், அப்ப ஜெயக்குமார் இறந்து போலனா அங்க இறந்து கிடக்கிறது யாரு, எதனால அவருடைய பாக்கெட்ல இந்த பாஸ்புக் வந்துச்சு அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் தான் அந்த ஒரு சில வினாடிகள்ல அவங்களுக்கு எழ ஆரம்பிச்சது. பட் அன்னைக்கு ஜெயக்குமார் அந்த காட்டுப்பகுதியில் இறந்து போலனா வேற யாரு தான் இறந்து போனது, எதனால ஜெயக்குமாருடைய பேங்க் பாஸ்புக் வந்து அவருடைய பாக்கெட்ல இருக்கணும், எதனால அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள அந்த 40 வயது இருக்கிற நபர் இறந்து போகணும், அவரை யாரு தான் கொலை பண்ணிருப்பா. 2001 கர்நாடகா போலீஸுக்கு ரொம்ப சிக்கலை கொடுத்த ஒரு மர்மமான திகில் நிறைந்த ஒரு தரமான இன்வெஸ்டிகேஷனை பத்தி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம தெளிவாக அலசி ஆராய போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். அந்த காட்டுப்பகுதியில் என்ன நடந்துச்சு, ஜெயக்குமார் அந்த ஃபோன் காலில் மேற்கொண்டு என்ன சொன்னாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்கள் இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்குமே மிக்க நன்றி. அந்த கான்ஸ்டபிள் ஜெயக்குமார் கிட்ட பேசி முடிச்சுட்டு அவர்கிட்ட இருந்து சில தகவலை வாங்கினதுக்கு பிறகு நீங்க இமிடியேட்டா கிளம்பி திப்பூர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க, இறந்து போனா அந்த ஆளுடைய குடும்பத்தையும் அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் காலை கட் பண்ணிட்டு இந்த கான்ஸ்டபிள் காட்டுப்பகுதியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற தங்களுடைய ஹையர் ஆபீசர் கிட்ட இந்த தகவலை தெரிவிச்சதுக்கு பிறகு அவங்களுக்குமே அது ஒரு பெரிய ஷாக்கா இருக்கு. அதன் பிறகு அந்த கிரைம் சீன்ல இருந்து தேவையான எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அந்த சடலத்தையுமே பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜெயக்குமாரும் இறந்து போனவருடைய வீடும் அந்த கிரைம் நடந்த இடத்துல இருந்து ஒரு 100-150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்திருக்கு. ஸோ அவங்க எல்லாரும் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிட்ட டிராவல் பண்ணி தான் இந்த திப்பூர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்க மாச்சூரில் இருக்கிற சடலத்தை பார்த்துட்டு இது வேற யாரும் கிடையாது, என்னுடைய நண்பரான ஒரு எழுத்தாளரான 40 வயது நேர்ந்த நரேஷ்னு அடையாளம் காட்டி இருந்திருக்காரு. அந்த மார்ஜோரிக்கு அன்னைக்கு நரேஷோடைய மனைவியும் வந்தாங்க. தன்னுடைய கணவனை அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்ல பார்த்துட்டு அந்த அம்மா தேம்பி அழுத காட்சிகள் என்னைக்குமே அங்க இருந்த ஆபீசரால மறக்கவே முடியாது. அதே சமயம் இந்த நரேஷுக்கு கல்யாணமாகி ஒரு 10-15 வருஷம் கிட்ட ஆயிருக்கும். ஆனா அவங்களுக்கு எந்தவித குழந்தைகளும் இல்லை. மனைவி மேல ரொம்ப பாசமா இருக்கக்கூடிய ஆள், தன்னுடைய நண்பனான ஜெயக்குமார் கிட்டையும் ரொம்ப பாசமா இருக்கக்கூடிய ஆள், எந்த விதத்திலேயே யாரையும் ஏமாத்தாத ஒரு ஆளா தான் இந்த நரேஷ் இருந்திருக்காரு. மேற்கொண்டு போலீஸ் ஆபீசர் இந்த ஜெயக்குமார் கிட்ட என்ன நடந்துச்சு, உங்களுடைய பாஸ்புக் எதுக்காக அவர்கிட்ட போனுச்சு, அவர் எங்க போனாரு, எப்படி இந்த காட்டுப்பகுதிக்கு வந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி விசாரணைகள்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. குறிப்பா இந்த ஜெயக்குமார் கிட்ட விசாரணை பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, சார் நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன், எனக்கு நிறைய பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கு, என்னுடைய உறவினர் ஒருத்தர் ஹாசன் அப்படின்ற பகுதியில் இருக்காரு, அதாவது நான் வந்து சிவமோகா அப்படின்ற பகுதியில் இருக்கேன், இங்க இருந்து ஒரு 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் என்னுடைய உறவினர் வந்து இருக்காரு, அவர் வந்து எனக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் தரணும், அந்த பணத்தை போய் வாங்கிக்கிட்டு நீ வரும்போது என்னுடைய பேங்க்ல நீ டெபாசிட் பண்ணிட்டுங்கிறதுக்காக என்னுடைய நண்பனான, என்னுடைய உண்மையான நண்பனான, நேர்மையான நண்பனான இந்த நரேஷ் கிட்ட பேங்க் பாஸ்புக்கை கொடுத்தேன். அதே சமயம் இந்த நரேஷுக்கு பாதுகாப்பா என்னுடைய டிரைவரான மகேஷையும் என்னுடைய காரையுமே கொடுத்து விட்டேன். ஆனா அவங்க குறித்த நேரத்தில் இவங்க வீட்டுக்கு வராததுனாலையும் என்னுடைய உறவினர் ஏற்கனவே காசெல்லாம் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னதுனாலையும் அந்த டைம் கால்குலேஷனை வச்சு அவங்க வரக்கூடிய நேரத்தை நான் கணிச்சேன். ஆனா அந்த நேரத்தில் அவங்க வரவே இல்லை. இதனால அடுத்த நாள் வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். அப்பவும் 2 பேருமே வரவே இல்லை. நானும் 2 பேருடைய வீட்லையும் போய் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. பல இடங்கள்ல தேடி பார்த்தாலும் எந்தவித தகவலுமே கிடைக்கவே இல்லை. அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு நான் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தான் உங்களுடைய கான்ஸ்டபிள் எனக்கு கால் பண்ணாங்க அப்படின்னு இந்த ஜெயக்குமார் நடந்த விஷயத்த ரொம்ப வேதனையோட, தன்னுடைய நண்பன் இறந்து போயிட்டான் அப்படின்ற கவலையோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறாரு.
ஸோ இப்போ போலீஸ் ஆஃபீஸர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நரேஷும் இந்த மகேஷும் அந்த 10 லட்ச ரூபா பணத்தை வாங்கிக்கிட்டு வரும்போது யாராவது இவங்களை வழிமறிச்சு கொள்ளையடிச்சிருந்திருக்கலாம், அந்த காரையும் பணத்தையும் யாராவது கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கலாம், மகேஷையும் இதே மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல கொலை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நினைச்சு அந்த காட்டுப்பகுதி முழுக்க மறுபடியுமே இந்த மகேஷோடைய சடலம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தீவிர சோதனைகளில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. நான் சொல்றது இயர் 2000ல நடக்கிறதுனால அந்த நேரத்தில் பெருசா டெக்னாலஜிலாம் கிடையாது, யாருக்கிட்டையும் மொபைல் போனும் கிடையாது. அப்படியே இருந்தாலும் டவர் லொகேஷனை கண்டுபிடிக்கிறதும் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டோட தான் இதுக்குன்னு ஸ்பெஷல் டீம் அமைச்சு ஒவ்வொரு டீமும் தீவிர தேடுதல் வேட்டையில இந்த மகேஷை தேட ஆரம்பிச்சாங்க. பட் என்னதான் காட்டுப்பகுதியில் பல இடங்கள்ல ஃபாரஸ்ட் கார்டை வச்சு தேடி பார்த்தாலும் இந்த மகேஷை பத்தின எந்தவித தடயங்களும் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைக்கவே இல்லை. போலீஸுக்கு இப்போ முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய டாஸ்க் என்னன்னா, இந்த மகேஷ் உயிரோட இருக்காரா அப்படி இல்லைன்னா இறந்து போயிட்டாராங்கிறது தான். இன்னொரு பக்கம் நரேஷோடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் அவரை யாரோ கழுத்து நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க, பிளஸ் அவருடைய தலையில பயங்கரமா கல்லை வச்சு அடிச்சிருக்காங்க. ஆனா அவருடைய மண்டை ஓடுலாம் உடையில அதீத ரத்தப்போக்கு ஏற்பட்டதுனாலையும் அவரை கழுத்தை நெரிச்சு மூச்சு விட சிரமப்படுத்தினதுனாலையும் இறந்து போயிருக்காரு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு போலீஸ் ஆஃபீஸர் இன்னும் தீவிர சோதனைகளில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்களுடைய தேரி என்னவா இருக்குன்னா, இவங்க 2 பேரும் அந்த 150 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஹாசன்ற பகுதிக்கு வந்திருக்கலாம், உறவினர்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரிட்டன் இவங்க போற நேரத்தில் யாராவது கொள்ளையடிச்சிருக்கலாம். குறிப்பா இந்த நரேஷும் மகேஷும் தங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் கிட்ட இதை பத்தின விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜெயக்குமார் தனக்கு தெரிந்த நண்பர்கள் கிட்ட யாருக்கிட்டையாவது இது மாதிரி 10 லட்சம் பணம் வாங்குறதுக்கு நான் அனுப்பியிருக்கேன், அவங்க தனியாக தான் போயிட்டு வராங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை தெரியாம கொடுத்துருக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிட்ட யாரோ ஒருத்தர் தான் இவங்களை ஃபாலோ பண்ணி இவங்களை வழிமறைச்சி இவங்களை கொலை பண்ணி அந்த காரையும் பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கணும் அப்படின்னு ஒரு அனுமானமான தேரிக்கு போலீஸ் வர ஆரம்பிச்சாங்க. போலீஸ் ஆஃபீஸர் இறந்து போன அந்த டைமிங்கை வச்சு பார்க்கும்போது எந்த தேதியில் இவர் பணம் வாங்க அனுப்பிச்சாரோ அதே தேதியில் தான் இவர் கொலை செய்யப்பட்டிருக்காருங்கிறது தெரிய வர ஆரம்பிச்சது. அதுவும் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவில் போட்டிருக்கிறதுனால திட்டம் போட்டு தான் இதை பண்ணியிருக்காங்கிறதும் போலீஸுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் மகேஷோடைய சடலத்தையும் மகேஷ் பற்றின எந்தவித தடயமும் கிடைக்காததுனால இந்த மகேஷோடைய உறவினர்கள், நண்பர்கள், அவன் தங்கியிருந்த வீடு, ப்ளஸ் இந்த நரேஷ் அவர்கள் தங்கியிருந்த வீடு, அவருடைய உறவினர்கள், மனைவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையுமே ஒவ்வொரு டீமும் போயிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. குறிப்பா இந்த ஜெயக்குமார்ங்கிறவர் மகேஷ்ங்கிற டிரைவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வீட்டில் போயிட்டு சோதனையில ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அது ஒரு ரெண்டல் ரூம்ங்கிறதுனால அந்த குட்டி ரூம்லயே நிறைய பொருட்கள் கச்சாமுச்சான்னு இருந்திருக்கு. இருந்தாலும் ஒவ்வொரு பொருளையுமே போலீஸ் ஆபீசர் ரொம்ப நுணுக்கமா சோதனை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்களுடைய பல மணி நேர சோதனையில ஒரு முக்கியமான ஒரு பொருள் அவங்களுக்கு கிடைக்குது. அது என்னன்னா ஒரு டைரி. நம்ம ஸ்கூல் படிக்கிற நேரத்துல நம்ம கிட்ட போன் கிடையாது, நம்ம என்ன பண்ணுவோம், சின்னதா ஒரு டைரி மாதிரி வச்சு அதுல மொபைல் நம்பர்லாம் எழுதி வச்சிருப்போம். அந்த மாதிரி தான் இந்த மகேஷும் தன்னுடைய டைரியில தனக்கு தெரிஞ்ச ஆட்களுடைய மொபைல் நம்பர்லாம் எழுதி வச்சிருக்கான். அப்படி போலீஸ் ஆபீசர் அந்த நம்பரை எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு லேண்ட்லைன் நம்பர் மட்டும் அவங்களுடைய கவனத்தை ஈர்க்க செஞ்சது. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த லேண்ட்லைன் நம்பர் மட்டும் சுமித்ராங்கிற ஒரு பெண்ணுடைய பெயர்ல இருந்திருக்கு. ஸோ இதனால ஸ்டார்டிங்ல இந்த சுமித்ரா கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சு இமிடியேட்டா ஒரு எஸ்டிடி பூத்துல இருந்து போலீஸ் ஆபீசர் கால் பண்ணி பார்க்கறாங்க. அப்போ தட்சிண கன்னடா அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் இருக்கிற ஒருத்தருடைய வீட்டுக்கு அந்த போன் கால் போகுது. அந்த நபர்கிட்ட போலீஸ் ஆபீசர், நாங்க போலீஸ் தான் பேசுறோம், நீங்க எதுவும் பேனிக் ஆக வேண்டாம், சில இன்ஃபர்மேஷன் மட்டும் எங்களுக்கு தேவைப்படுது, சுமித்ராங்கிறவங்க இருக்காங்களா, சுமித்ரா அவங்க வீட்டில் என்னவா இருக்காங்க, யார் அவங்க அப்படின்னு அந்த ஆண் குரல் கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு, சார் நான் இந்த வீட்டோடைய ஓனர், என்னுடைய வீட்டில் தான் சுமித்ரா பணிப்பெண்ணா வேலை பார்க்குறாங்க, அவங்க கிட்ட நான் தரேன், நீங்களே பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் இந்த சுமித்ரா கிட்ட ஃபோன் கொடுக்கப்படுது. இப்போ சுமித்ரா போலீஸோடைய குரலை கேட்டதும் ஒரு சில பயம் அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. நார்மலாக போலீஸ் திடீர்னு ஒரு ஃபோன் கால் பண்ணி பேசுகிறாங்கன்னா எல்லாருக்குமே வர மாதிரியான பயம்தான் அது அப்படின்னு நினச்சி போலீஸ் ஆஃபீஸர் முதல்ல சுமித்ராவை சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. அதாவது அவகிட்ட ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனை உருவாக்கி அவகிட்ட இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷனை வாங்க முடியுமான்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் கன்வர்சேஷன்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு, உனக்கு மகேஷ் தெரியுமா, மகேஷ் யாரு அப்படின்ற மாதிரி போட்டு வாங்குறாங்க. அப்போ அந்த சுமித்ரா என்ன சொல்கிறாங்க, நல்லாவே தெரியும் சார், அவன் என்னுடைய காதலன் தான், நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் நாட்களில் திருமணம் பண்ணிக்க போகிறோம். ஆனால் போலீஸ் ஆஃபீஸர் அதை கேட்டதுக்கு பிறகு இமிடியேட்டா மகேஷை கடைசியா நீ எப்போ கான்டாக்ட் பண்ண, அவன் ஏதாவது நடந்துச்சுன்னு சொன்னானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் அந்த நரேஷ் இறந்து போயிட்டாரு, இவங்க பணம் வாங்க போனாங்க அப்படின்ற எந்த கதையுமே சொல்ல, சும்மா நார்மலா வெறும் மொட்டையான கொஸ்டினை தான் இந்த சுமித்ரா முன்னாடி வைக்க ஆரம்பிச்சாங்க. சுமித்ராவுமே இமிடியேட்டா என்ன சொல்றாங்கன்னா, ஆமா சார், கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணா, அப்போ என்னுடைய முதலாளியான ஜெயக்குமார் என்னையும் நரேஷுங்கிற அவருடைய நண்பரையும் ஹாசன் அப்படின்ற பகுதிக்கு அவங்களுடைய உறவினர்கள் கிட்ட இருந்து 10 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு வர சொன்னாங்க. நாங்க 2 பேரும்
வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருந்தோம். அந்த நேரம்னு பார்த்து எங்களை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சு. இதனால நான் அந்த காட்டுப்பகுதி வழியா போனேன். அப்பவும் எங்களை விடாம துரத்திக்கிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய காரை வழிமறைச்சு என்னை கார்ல இருந்து இறக்குனாங்க. நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டேன். அந்த நேரத்தில் அவங்க நரேஷோடைய முகத்துல குளோரோஃபார்ம் கலந்த அந்த கர்ஷிப்பைய மூக்குல வச்சு மயக்கமடைய வச்சுட்டாங்க. நானும் உயிர் பயத்துல தான் அங்கிருந்து ஓடி போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியுமே என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஏன்னா அந்த ரவுடிங்கள்ல ஒரு சில பேர் என கார்ல இருந்து கீழே இறக்குனப்போ ஒருத்தனுடைய மொபைல் போன் வந்து கீழே விழுந்துட்டு அந்த செல்போனை நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதை வாங்குறதுக்காக மறுபடியுமே என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்க. நான் எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். நான் என்னுடைய முதலாளியை சீக்கிரமா போய் பார்த்துட்டு நடந்த விஷயங்களை சொல்ல போறேன். நீயும் தைரியமா இரு. நான் எடுத்த அந்த செல்போனுடைய நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு எனக்கு நீ கால் பண்ணு. அதுவும் நீ தங்கியிருக்கிற இந்த ஹவுஸ் ஓனருடைய லேண்ட்லைன்ல இருந்து கால் பண்ணாத. எஸ்டிடி பூத்துக்கு போயிட்டு அங்கிருந்து எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொன்னா. மற்றபடி அவன் இப்போதைக்கு எங்க இருக்கான், என்ன பண்றான், அவனுக்கு என்ன நடந்துச்சு, அவன் ஜெயக்குமாரா பார்த்தானா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியல. அதே சமயம் நரேஷ் இறந்து போயிட்டாருங்கிற செய்தியை கூட அவன் செய்தித்தாளில் தான் பார்த்தான் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னான் அப்படின்னு இந்த சுமித்ரா தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்று விடாம போலீஸ் கிட்ட இப்ப சொல்லிட்டான். இப்போ போலீஸ் வந்து சுமித்ரா சொல்றதுல உண்மை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா அந்த சுமித்ரா கிட்ட ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தான்னு சொன்னான்ல, அந்த மொபைல் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க. அந்த நம்பரை பார்த்ததுமே அது ஒரு ரிலையன்ஸ் போன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த காலத்தில் பார்த்தா ரிலையன்ஸ் போன்ல ரிலையன்ஸ் உடைய சிம்மை மட்டும்தான் போட முடியும். ஸோ அந்த நம்பருடைய வரிசையை பார்த்து போலீஸ் ஆஃபீஸர் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இமீடியட்டா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்க, இந்த மொபைல் நம்பரை பெங்களூர்ல இருக்கிற ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்பி யாரெல்லாம் இந்த நம்பருக்கு அடிக்கடி கால் பண்ணியிருக்கா, ரீசெண்டா ஏதாவது கால் போயிருக்கா அப்படின்னு ஒரு சிடிஆர் ரிப்போர்ட்டை கேட்டிருக்காங்க. இப்போலாம் ரொம்ப டெக்னாலஜி ஹைஃபையா இருக்கிறதுனால சீக்கிரமாவே அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடும். ஆனா அந்த காலத்துல அந்த ரிப்போர்ட் வரதுக்கு போலீஸுக்கு ஒரு சில டைம் எடுத்துச்சு தான். பட் இருந்தாலும் டைம் வேஸ்ட் பண்ணாம தொடர்ந்து இந்த மகேஷை தீவிரமா தேட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா மகேஷ் வந்து சாகல, தலைமறைவா இருக்கான்னு தான் நம்பினாங்க. அதுக்கு காரணம் நரேஷ் இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சும் கூட பத்திரிகையில பார்த்த பிறகும் கூட தன்னுடைய முதலாளியான ஜெயக்குமாரை கான்டாக்ட் பண்ணவே இல்லை. ஆனா தன்னுடைய காதலியான சுமித்ராவை கான்டாக்ட் பண்ணியிருக்கான். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது சம்திங் இவன் ஏதோ பண்ணியிருக்கான். அதனால தான் இவன் ஜெயக்குமாரை போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் போலீஸுக்கு ரொம்ப ஆழமா ஏற்பட ஆரம்பிச்சது. அடுத்த கட்டமாக கொஞ்சம் நாட்கள் கழித்து ரிலையன்ஸ் ஹெட் ஆஃபீஸில் இருந்து அந்த சிடிஆர் ரிப்போர்ட் போலீஸ் ஆஃபீஸருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சிடிஆர் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40 பேஜ் கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா மாநிலத்தோடைய பல பகுதிகளில் இருந்து எஸ்டிடி பூத்தில் இருந்து இந்த மொபைல் நம்பருக்கு கால் போயிருந்திருக்கு. ஸோ இதனால போலீஸ் டீம் என்ன பண்ணுதுன்னா அந்த ஒவ்வொரு எஸ்டிடி பூத்துக்குமே ஆட்களை அனுப்பி சோதனை பண்ண சொல்றாங்க. அப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சார் இது வந்து ஒரு பிஸ்னஸ்ங்கிறதுனால பொதுமக்கள் நிறைய பேர் இங்கே வந்து கால் பேசிக்கிட்டு இருக்காங்க, யாரு பேசினாங்க அப்படிங்கிறது எங்களால் கரெக்டாக சொல்ல முடியாது, எங்களுக்கு சரியா ஞாபகம் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு எஸ்டிடி பூத்தில் இருந்த ஓனரும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா செக் பண்ணிக்கிட்டே வரும்போது ஃபைனலி ஒரு லேண்ட்லைன் நம்பர் மட்டும் எஸ்டிடி பூத்தோடது இல்லை. ஸோ இதனால அந்த லேண்ட்லைன் நம்பர் யார் என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அது ஒரு ஜோசியம் பார்க்குற ஒரு ஆளுடைய ஆஃபீஸ்னு காட்டுது. ஸோ இமிடியேட்டாக போலீஸ் ஆஃபீஸர் மஃப்டியில் அந்த ஜோதிடம் பார்க்கக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க. அப்போ ஒவ்வொரு ஆளாக அந்த ஜோதிடர் பார்த்து முடிச்சதுக்கு பிறகு மஃப்டியில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட உங்களுக்கு என்ன வேணும், என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாங்கன்னா, சார் இந்த மாதிரி என்னுடைய உறவினர்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறதுக்காக ஒரு ஆளை அனுப்பிச்சா, ஆனா வர வழியில யாரோ வழிமறைச்சு அந்த பணத்தை கொள்ளையடிச்சிட்டாங்க, அந்த பணம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த ஜோசியர் என்ன சொல்றாரு, கண்டிப்பா கிடைக்கும், ஆனா 16 நாட்களுக்குள்ளதான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் அந்த ஜோசியக்காரருக்கு அப்போ கூட அது போலீஸ்னு தெரியல. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஜோசியர்கிட்ட போலீஸ் வந்து தங்களுடைய உண்மைகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க. குறிப்பா மகேஷ்ங்கிறவன் யாரு, எதுக்காக உங்களுக்கு கால் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓ மகேஷா, அவன் என்கிட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி டிரைவரா வேலை பார்த்தான், ரொம்ப நல்ல பையன், இப்போதைக்கு சிவமோகா அப்படின்ற பகுதியில் யாரோ ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்ட டிரைவரா வேலை பார்க்கறானா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி என்னுடைய நேரம் எப்படி இருக்கு, நான் வந்து எங்கேயாவது போலீஸ் கிட்ட மாட்டுவானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டான், அதுவும் ரொம்பவே பதட்டமா என்கிட்ட பேசினா, அதுக்கப்புறம் நேரில் வரேன்னு சொன்னா ஆனா வரவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஜோசியரும் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ஜோசியர் கிட்ட இருந்து இப்படி ஒரு வாக்குமூலம் வந்ததுக்கு பிறகு எதனால இந்த மகேஷ் வந்து பதட்டமா இருக்கணும், ஒன்னு இந்த பணத்தையும் இந்த நரேஷையும் கொலை பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த பயமும் பதட்டமும் அவருக்கு இருக்கணும், அப்படி இல்லைன்னா வழிமறைச்ச ஆட்கள் வந்து ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம். ஆனா இந்நேரம் வந்து ஜெயக்குமாரை பார்த்து இருந்திருக்கலாமே, எதனால பார்க்காம இன்னும் தலைமறைவா இருக்காரு அப்படின்ற சந்தேகம் மேலும் வலுத்துக்கிட்டே தான் போணுச்சு. ஸோ இதனால மறுபடியுமே போலீஸ் டீம்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ரிலையன்ஸ் ஹெட் ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணி, சார் இந்த மொபைல் நம்பருக்கு ரீசெண்டாக யாரெல்லாம் கால் பண்ணியிருக்காங்க, அப்படி ஒருவேளை கால் பண்ணாங்க
சொன்னாங்கன்னா இமிடியேட்டா எங்களுக்கு தகவலை கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்டா கேட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒவ்வொரு அப்டேட்டா இந்த ரிலையன்ஸ் கிட்ட இருந்து வர ஆரம்பிச்சது. ஸோ ஃபைனலி போலீஸ் டீமுக்கு ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. அது என்னன்னா, பெங்களூர்ல இருக்கிற குமாரசாமி லேஅவுட் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு எஸ்டிடி பூத்துல இருந்து 16 முறை ரீசெண்டா இந்த மகேஷோடைய அந்த ரிலையன்ஸ் நம்பருக்கு கால் போயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிச்சது. ஸோ இமிடியேட்டா மஃப்டில இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் அந்த இடத்துக்கு போயிட்டு சோதனைகள்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அப்படி அந்த எஸ்டிடி பூத்துல போயிட்டு விசாரணை பண்ணப்போ அந்த ஓனர் என்ன சொல்றாரு, சார் நிறைய பேர் வராங்க, நீங்க சொல்ற ஆளை எங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஏதாவது டிஃப்ரெண்டான விஷயங்கள் நடந்திருக்கலாம். தொடர்ந்து 16 முறை ஒரு ஆள் கால் பண்றானா உங்களால மறக்காமலாம் இருக்க முடியாது. ரெகுலரா அவர் கண்டிப்பா வந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த கடைக்காரர் என்ன சொல்றாரு, ஆமா சார், ஒருத்தன் அடிக்கடி டெய்லி என்னுடைய கடைக்கு வந்து யாருக்கோ கால் பேசுவான். ஒரு நாள் என்கிட்ட வந்து 2 தட்டு முட்டை வாங்கினா, அதே சமயம் அந்த ட்ரேயையும் நானே எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்தான். எதுக்காக அந்த ட்ரே வாங்கினா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் புதுசா இப்பதான் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கேன், இந்த ஏரியாவுக்கும் புதுசா தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னா, நானும் அதை பத்தி பெருசா கண்டுக்காம அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இந்த வழக்கையே சால்வ் பண்ண போகுது அப்படிங்கிறத அன்னைக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. போலீஸ் ஆஃபீஸர் அந்த நேரத்தில் என்ன அனுமானமாக கருதுறாங்கன்னா, அந்த ஆள் வந்து ரீசெண்டாக தான் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கான், அதனால தான் புதுசாக ஃப்ரிட்ஜெலாம் வாங்கியிருக்கான், கண்டிப்பாக அவன் புது வீட்டையும் பார்த்துருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே சமயம் மகேஷோடைய நண்பருங்கிறதுனால, மகேஷும் டிரைவருங்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஆளுமே டிரைவராக இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. அதனால் டிரைவர் வேலை தேடி எங்கேயாவது அலைஞ்சிருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற டாக்ஸி ஸ்டாண்டுக்கெலாம் போயிட்டு நம்ம விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஃப்டிலேயே போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த டாக்ஸி ஸ்டாண்டுக்கெலாம் போயிட்டு விசாரணை பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது ஒரு ஆள் என்ன சொல்றாரு, ஆமா சார், ஒரு 10-15 நாளா என்கிட்ட ஒருத்தன் வந்து டெய்லியுமே டிரைவர் வேலை ஏதாவது இருக்கா இல்லையாங்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கான். எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வேலை பார்க்குற இடம் இங்கேருந்து ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால இரவு 11 மணிக்கு தான் நான் வீட்டுக்கே வரேன், ரொம்ப டயர்டாக இருக்கு, அதனால தான் இங்கே பக்கத்துலேயே வேலை இருந்தால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொன்னான். ஸோ இன்றைக்குமே அவன் 11 மணிக்கு இந்த பஸ்ஸில் வருவான் சார், நீங்கள் வேணும்னா வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸர் அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் போலீஸ் வந்திருக்கோம், போலீஸ் எங்க கூட இருக்காங்க அப்படின்ற எதையுமே அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க, ஜஸ்ட் அவன் கேட்கறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருங்க, நாளைக்கு உனக்கு வேலை இருக்கு அப்படிங்கறது மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அந்த பகல் முழுக்க வெயிட் பண்ணி இரவு 11 மணி வரைக்கும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் காத்திருக்காங்க. எந்த அளவுக்கு மெனக்கட்டு இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஃபைனலி இரவு 11 மணியும் வருது, அந்த பஸ்ஸும் வருது. அதுல இருந்து ஒரு 40-45 வயசு இருக்கிற ஒரு ஆள் வந்து இறங்கி வரான். அப்படி இறங்கி வந்தவன் நேராக இந்த டாக்ஸி ஸ்டாண்டுக்கு வந்து அங்க எப்போதுமே வேலை கேட்கிற ஆட்கள் கிட்ட, சார் வேலை கேட்டனே என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறான். நாளைக்கு காலைல ஒரு 10 மணிக்கு வா, உனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆளை அனுப்பிடுறாங்க. ஸோ அந்த எல்லாத்தையுமே போலீஸ் ஆஃபீஸரும் அந்த டிரைவர் கூட நின்று மஃப்டியில் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு அவன் எந்த டைரக்ஷனை நோக்கி போறானோ அந்த டைரக்ஷனில் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. ஃபைனலி அவன் ஒரு வீட்டோடைய டோரை தட்டுறான். அங்கே ஒரு பொண்ணு அந்த டோரை திறக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் உள்ளே போனதுக்கு பிறகு அந்த டோரை லாக் பண்ணிடுறான். அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே மஃப்டியில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸரும் அவன் வீட்டோடைய டோரை போய் தட்டுறாங்க. அப்போது இவங்களை பார்த்ததும் அவனுக்கு பெரிய ஷாக்கிங்காக இருந்திருக்கு. அந்த நேரத்தில் அந்த மஃப்டியில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர், நாங்கள் ஒரு கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உங்களுடைய பெயரும் எங்களுக்கு அடிபட்டிருக்கு, அதே நேரம் நீங்கள் புதுசாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுனால நீங்கள் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும், அதனால உங்ககிட்ட நாங்கள் சில விசாரணைகள் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்க சார், நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அந்த ஆள் சொல்லியிருந்திருக்கான். உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவன் சிவகுமார்னு சொல்கிறான். நீ எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிவமோகா அப்படின்ற பகுதியை சொல்லியிருந்திருக்கான். ஸோ போலீஸுக்கு சம்திங் ஏதோ கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சில வினாடிகள்லேயே தோண ஆரம்பிச்சிட்டு, அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு அவன் புதுசாக வந்திருக்குன்னு சொன்னதுனாலையும் எதுக்காக இங்கே வந்தான் அப்படின்ற காரணத்தையும் சரியாக சொல்லாததுனாலையும் அவனுடைய வீட்டில் போயிட்டு அத்துமீறி நம்ம சோதனை பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அவங்ககிட்ட பேசினபடியே உன்னுடைய வீட்டை சோதனை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த 2 போலீஸ் ஆஃபீஸரும் அவனுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. வீட்டில் பார்த்தா புதுசாக கலர் டிவி வாங்கியிருக்கான், புதுசாக வீட்டுக்கு தேவையான மிக்சி கிரைண்டர் வாங்கியிருக்கான், ப்ளஸ் அந்த எஸ்டிடி பூத்காரர் சொன்ன மாதிரி அவருடைய மளிகை கடையில் இருந்து இவன் வாங்கிட்டு போன அந்த முட்டை அட்டையுமே அந்த புது ஃப்ரிட்ஜில் இருக்கிறத பார்த்துருந்துருக்காரு. ஸோ ஃபைனலி போலீஸ் அதிகாரிகளுக்கு சந்தேகம் வலுத்துக்கிட்டே போனதில் அவனுடைய டேபிளில் இருக்கிற டிராயர் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்போ ஒரு இடத்துல செக் பண்ணி பார்க்கும்போது 1 லட்சம் ரூபாய் பணம் ரொக்கமாக ஒரு பையில இருக்கிறத பார்த்துட்டு இந்த காசு ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுடைய முகம் எல்லாமே படபடக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவனுடைய வாயில இருந்து வார்த்தைகளே வரவே இல்லை. பயம் அதிகமாக அதிகமாக கண்ணு காது முகம் எல்லாமே செவக்க ஆரம்பிச்சு அந்த பதட்டத்தில் என்ன சொல்றதுன்னு கூட
கூட தெரியாம அப்படியே வேர்த்து விறுவிறுத்த நிலையில நிற்க ஆரம்பிச்சான். ஸோ ஃபைனலி போலீஸ் அதிகாரிகள் இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பணத்தையும் இந்த சிவகுமாரையும் கைது பண்ணி இந்த தும்கூர் அப்படின்ற பகுதிக்கு அழைச்சிட்டு வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணுறாங்க. அப்போதான் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா போலீஸ்கிட்ட புட்டு வைக்க ஆரம்பித்தான். இந்த மகேஷோடைய அண்ணனான விஸ்வநாத் அப்படின்றவர் ஒரு நாள் பெங்களூரில் இதய அறுவை சிகிச்சைக்காக அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு. அந்த இடத்துல பணத்துக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் மகேஷ் ரொம்ப குழம்பி போய் பித்து பிடிச்ச நிலையில் இருந்திருக்கான். அந்த நேரத்தில் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த சிவகுமாருடைய பழக்கம் ஏற்பட்டிருந்திருக்கு. எப்படி ஹாஸ்பிட்டலில் சக பேஷண்ட் கூட இன்னொரு ஆள் அட்டெண்டர் இருக்கும்போது அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுமோ அந்த மாதிரி தான் இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் ரெண்டு பேரும் அவங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் அவங்க வேலை பார்க்குற இடம் அவங்க குடும்ப சூழ்நிலைன்னு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கும் போது இந்த மகேஷ் வந்து யதார்த்தமா இந்த தொழிலதிபரான ஜெயக்குமார் கிட்ட தான் டிரைவரா வேலை பார்க்கறான் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இப்போ இந்த சிவகுமாருக்கும் இவனுடைய மாமனாரான வெங்கடப்பாங்கிறக்கும் ஏற்கனவே தப்பான முறையில் பணம் சம்பாதிக்கிறதுல கை தேர்ந்த ஆளா இருந்திருக்காங்க. ஸோ இவன் தொழிலதிபர் கிட்ட வேலை பார்க்கறான்னா கண்டிப்பா பணத்தை வந்து இன்னும் நல்லா அடிக்க முடியும், இவனையும் நம்முடைய பிளான்ல சேர்த்துக்கிட்டா நம்மளால பணத்தை கொள்ளையடிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆசை இந்த சிவகுமாருக்கு அந்த நேரத்தில் ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால இந்த ஜெயக்குமார் கிட்ட என்ன சொல்றான்னா, உன்னுடைய அண்ணனுக்கு இதய அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணணும்ல, நீ எவ்வளவு நாள் டிரைவரா வேலை பார்த்தாலும் உன்னால இந்த ஆபரேஷனுக்கு காசை திரட்ட முடியாது, அதனால உன்னுடைய முதலாளி கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிளானை போடு, அந்த கொள்ளைக்கு நாங்களே உதவி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். இதை கேட்டதுமே அவ்வளோ நாள் விசுவாசமா நம்பிக்கையா இருந்த மகேஷோடைய மனசுல ஒரு பயமும் ஒரு பதட்டமும் அந்த நேரத்தில் ஏற்பட்டாலும் அவனுடைய அந்த வறுமை ஏன் நம்ம கொள்ளையடிக்க கூடாது அப்படின்ற ஒரு ஆசையையும் தூண்டிவிட தான் ஆரம்பிச்சது. ஸோ அதன் அடிப்படையில் என்னைக்கு சரியாக கொள்ளையடிக்கலாம், எப்படி கொள்ளையடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த 3 பேரும் சேர்ந்து பயங்கரமாக திட்டம் போட ஆரம்பித்தாங்க. அதாவது இந்த சிவகுமார், இந்த மகேஷ் ப்ளஸ் இந்த சிவகுமாருடைய மாமனாரான வெங்கடப்பா, இந்த 3 பேரும் சேர்ந்து பல நாட்கள் கிட்ட சதி திட்டம் தீட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்படி சரியான சந்தர்ப்பம் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் இந்த ஜெயக்குமார் சிவமோகா அப்படின்ற பகுதியில் இருந்து ஹாசன் அப்படின்ற பகுதியில் உள்ள உறவினர்கிட்ட 10 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு வர சொல்லி தன்னுடைய நண்பரான நரேஷ் கிட்ட பேங்க் பாஸ்புக்கையும் கொடுத்து இந்த மகேஷின் காரில் அனுப்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இந்த விஷயம் இந்த மகேஷுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் இதுதான் சரியான சந்தர்ப்பம், இந்த நேரத்தில் நம்ம கொள்ளையடிக்கலாம், அதுக்கப்புறம் நம்முடைய லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் செப்டம்பர் 10, 2001 இவங்க சிவமோகா அப்படின்ற பகுதியில இருந்து ஹாசன் அப்படின்ற பகுதிக்கு இந்த மகேஷ் நரேஷை ஜெயக்குமாருடைய காரில் அழைச்சிக்கிட்டு போறான். அந்த உறவினர்கள் கிட்ட இருந்து 10 லட்ச ரூபா பணத்தையுமே வாங்கியிருக்கான். அப்போ ரெகுலரா போற பாதையில போகாம திடீர்னு காட்டு பகுதியை நோக்கி இவன் வழி மாறி போக ஆரம்பிச்சான். அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த நரேஷ் வந்து என்னாச்சு, ஏன் இந்த பாதை வழியா போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம கிட்ட காசு இருக்கிறது யாருக்கும் தெரிஞ்சுட்டு போல, யாரோ நம்மளை ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு, அதனால நம்ம இந்த குறுக்கு பாதை வழியா போயிட்டோம்னா அவங்கள டைவர்ட் பண்ண மாதிரியே ஆயிடும், நாமளும் சேஃபா போன மாதிரி ஆயிடும் அப்படின்னு பொய் சொல்லி இருந்திருக்கான். பட் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இந்த சிவகுமாரும் அவனுடைய ஆட்களும் அந்த காட்டு பகுதியிலேயே மலையடி வாரத்திலேயே ஏதோ ஒரு இடத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய காரை பார்த்ததுமே இந்த மகேஷ் இமிடியேட்டா அவங்க முன்னாடி காரை போய் நிப்பாட்டி இருந்திருக்கா. நரேஷுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியவே இல்லை. ஆனா சிவகுமாரும் அவனுடைய மாமனாரான வெங்கடப்பாவும் வேக வேகமா அந்த டோர் கிட்ட வந்து நரேஷ் பக்கம் இருக்கிற டோரை திறந்து நரேஷோடைய மூக்குல குளோரோஃபார்ம் இருக்கிற கர்ச்சிப்பை வச்சிருக்காங்க. உடனடியா இந்த நரேஷும் மயக்கமாயி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்கிற 10 லட்ச ரூபாய் பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் மகேஷ் கேங்கோடைய பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, இந்த நரேஷ் மயக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதுக்குள்ள இந்த காரோட நரேஷ் எங்கேயாவது நிப்பாட்டிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அங்கதான் அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அது என்னன்னா, இந்த மகேஷ் வந்து மாண்டடா காரை வந்து நிப்பாட்டினால அதை வந்து நரேஷ் வந்து பார்த்துட்டாரு. ஒருவேளை மயக்கத்துல இருந்து எழுந்தா கண்டிப்பா ஜெயக்குமார் கிட்ட இந்த மகேஷை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லுவாரு. இதனால மகேஷுக்கு ஒரு பயம் ஏற்பட ஆரம்பிச்சது. இப்போ இந்த விஷயத்தை இந்த 3 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன ஒரு முடிவுக்கு வராங்கன்னா, இந்த நரேஷை போட்டு தள்ளுறது மட்டும்தான் இதுல இருக்கிற ஒரே தீர்வு, காரையுமே நம்ம எங்கேயாவது திருடிட்டு போயிடலாம், கொள்ளையர்கள் யாரோ கொள்ளையடிச்சிட்டாங்க, இந்த மகேஷ்
மகேஷையும் எங்கேயோ கொலை பண்ணி போட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஆயிடும். ஸோ போலீஸ் கிட்டையும் நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு தப்பான டிசிஷனை இந்த 3 பேரும் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த நரேஷை கழுத்து நெரிச்சு கொலை பண்றது, அதே சமயம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கட்டையை எடுத்து அவருடைய தலையில அடிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணானுங்க. அதன் பிறகுதான் கொடனக்கல்லுங்கிற ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவில் இரவு நேரத்தில் மனித நடமாட்டம் எதுவும் இல்லாத நேரத்தில் இவங்க கொண்டே தூக்கி போட்டுட்டு அந்த 3 பேரும் அந்த கொள்ளையடிச்ச பணத்தை சரிசமமா பிரிச்சுக்கிட்டு எஸ்கேப் ஆகி போறானுங்க. இன்னொரு பக்கம் இந்த மகேஷ் தன்னுடைய அண்ணனுடைய ஆபரேஷனுக்கு சில பணங்கள்லாம் கொடுத்துட்டான். இந்த சிவகுமார் பார்த்தா தன்னுடைய மனைவி கூட பெங்களூருக்கு வந்து புதுசா ஒரு வீட்டை எடுத்து சில புதிய தங்க நகைகள் பிளஸ் புதுசா வந்து இந்த ஃப்ரிட்ஜ், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கி செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டான். பட் ஃபைனலி இந்த மகேஷ் வந்து தன்னுடைய காதலி கிட்ட ஒரு டிராமாவை நடத்தினது மட்டும் இல்லாமல் அந்த ரிலையன்ஸ் மொபைல் நம்பர் ஒன்று கொடுத்தான்ல, அதனால தான் போலீஸ் கிட்ட பின் நாட்களில் இவங்க எல்லாருமே மாட்டிக்கொள்ளவும் செஞ்சாங்க. ஒருவேளை தன்னுடைய காதலியை அவன் கான்டாக்ட் பண்ணாமல் இருந்திருந்தா கூட போலீஸால இவனை கண்டுபிடிக்கிறதுல இன்னும் ஒரு பெரிய சிக்கல் நீடிச்சிருக்கும் தான். அதே சமயம் இந்த சிவகுமாரும் தொடர்ந்து இந்த மகேஷ் கூட கான்டாக்ட்ல இருந்துகிட்டே தான் இருந்தான். ஸோ அதனால அவனுமே போலீஸ் கிட்ட ஃபைனலி மாட்டி இருந்திருக்கான். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே சிவகுமாருடைய வாயிலிருந்து வாக்குமூலமா வந்ததுக்கு பிறகு இமிடியேட்டா அவனுடைய மாமனாரான வெங்கடப்பாவையுமே கைது பண்றாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ இந்த மகேஷுமே தேடி கண்டுபிடிச்சு அவனையுமே ஒரு இடத்துல கைது பண்ணி இந்த 3 பேருக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் திரட்டி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. ஃபைனலி 2005 இந்த 3 பேருக்கும் ஆயுள் தண்டனையும் சில 1000 அபராதமும் போட்டிருந்திருக்காங்க. குறிப்பாக இந்த மகேஷுங்கிறவன் 2010 பெயிலில் வெளியில் வந்திருக்கான். அப்போ மறுபடியுமே அவன் ஜெயிலில் போய் ஆஜராகிறதுனால அவன் மேலே மேற்கொண்டு ஒரு வழக்கு பதிவு பண்ணி அவனை தீவிரமாக தேடி 2014 கைது பண்ணி மறுபடியுமே இவனை சிறையில் அடைச்சிருக்காங்க. தற்போதைக்கு இந்த 3 பேரும் ஜெயிலில் தான் கம்மி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன்களுடைய இந்த பண ஆசைக்காக எந்தவித தவறுமே பண்ணாத தன்னுடைய நண்பருக்கு உதவி பண்ணலான்னு வந்த இந்த நரேஷோடைய உயிரை அநியாயமா இவனுங்க எடுத்திருக்கானுங்க. எப்பேற்பட்ட கேவலமான ஜென்மங்கள்னு பார்த்துக்கோங்க. தவறான நேரத்தில் தவறான ஆட்களை பார்க்கும்போது என்ன நடக்கும், நல்லா இருக்கிற நம்முடைய மனநிலையும் எப்படி மாறுங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த மகேஷோடைய லைஃப்ல நடந்த இந்த இன்சிடென்ட் எல்லாமே. இந்த மகேஷுங்கிறவன் தன்னுடைய முதலாளிகிட்டே அந்த உதவியை கேட்டிருந்தானா கண்டிப்பா ஒரு வேளை அவர் பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா கேட்கறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு அதை எதையுமே கேட்காம அவருடைய பணத்தையே நம்ம கொள்ளையடிச்சிட்டா நம்முடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு அவன் எடுத்த அந்த தவறான முடிவு தான் இன்னைக்கு அவனை ஜெயிலில் கம்பி எண்ண வச்சிருக்கு. நம்முடைய லைஃப்லையும் இந்த சிவகுமார் மாதிரியான தவறான ஆட்கள் எந்த ரூபத்தில் வேணாலும் எந்த சுச்சுவேஷனில் வேணாலும் நம்ம கிட்ட வரலாம். அந்த நேரத்தில் நம்ம எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கோம், உண்மையாக இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு நடக்க போகிற அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள் எல்லாமே அமையும். ஸோ நீங்களும் உங்களுடைய லைஃப்பில் இந்த சிவகுமார் மாதிரியான ஆட்களை சந்திக்கும் போது மகேஷ் மாதிரி எந்தவித தவறான முடிவையும் எடுக்காமல் நேர்மையாக உண்மையாக இருக்க பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா அந்த நேர்மையும் உண்மையும் என்னைக்கே ஒரு நாள் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு நல்ல விஷயத்த பண்ணும். இதில் பாதிக்கப்பட்டது நரேஷோடைய மனைவி தான். தன்னுடைய ஆசையான கணவரை இழந்து தனிமரமா அவங்க இப்போ 25 வருஷம் கிட்ட வாழ்ந்துட்டாங்க. எதிர்பாராம ஒரு விபத்து நடந்து இறந்து போயிருந்தாலோ அப்படி இல்லைன்னா உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிருந்தா கூட அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இருந்திருக்காது. ஆனா அநியாயமா சம்பந்தமே இல்லாத ஒரு காரணத்துக்காக கொலை பண்ணியிருக்காங்கிறத அந்த மனைவி நினைக்கும் போது எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட உண்மையா இருக்கிற சில ஆட்களும் எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ எல்லார்கிட்டையுமே எனி டைம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மகேஷோடைய செயல்பாடுகள் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க இந்த மகேஷுக்கு என்ன தண்டனை கொடுத்திருப்பீங்க? போலீஸ் ஆஃபீஸருடைய அந்த மெனக்கடலும் அவங்களுடைய இந்த பிரில்லியண்டான இன்வெஸ்டிகேஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.